கோபம் எதுக்கு வருது? நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க இல்லை, அவங்க நினச்ச மாதிரி நீங்கள் இல்லை. இந்த டெக்னிக்கை செஞ்சீங்க அப்படின்னா அந்த கோபத்திலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? உடனே ஒரு நிமிஷத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். அனைவருக்கும் வணக்கம். கோபம் எதுக்காக வருதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிடலாம். கோபம் எதுக்கு வருது? ஒன்று, நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க இல்லை, அவங்க நினச்ச மாதிரி நீங்கள் இல்லை. இதனால தானே கோபம் வருது. உச்சக்கட்ட கோபம் அதுதான். ஒரு தொழிலாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஏதோ ஒரு கலைகளாக இருந்தாலும், நம்ம எதிர்பார்த்தது அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க எதிர்பார்த்தது நம்மக்கிட்ட இல்லை. இந்த ஒரு கோபம் என்ன செய்யுது? தனக்குள்ளே இருக்கும்போது தன் உடலை அழிக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அழிக்குது, ரெண்டாவது என்ன செய்யுது? சமூகத்தின் சூழ்நிலைகளை அழிக்குது. அந்த கோபம் என்ன செய்யுது? ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக மாறுது. இந்த கோபத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல நாட்கள் ஆகும். அதை புரிஞ்சு கடந்து போகணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த கோபம் வரும்பொழுது ஒரு சில யுக்தி, அதாவது ஒரு டெக்னிக், இந்த டெக்னிக்கை செஞ்சீங்க அப்படின்னா அந்த கோபத்திலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? உடனே ஒரு நிமிஷத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். மறுபடியும் கோபம் வரும், ஆனால் அதுக்கு உண்டான முறையான தியான முறைகள்லாம் இருக்குது. அதை நேரடியாக கற்றுக்கிட்டிங்கன்னா முழுமையாக அதிலிருந்து நீங்கள் விடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆள் கோவப்படுறாங்க, இல்லை நீங்கள் கோவப்படுறீங்க. ரெண்டு விஷயம் புரியுதுங்களா? ஒன்று, நீங்கள் கோவப்படுறீங்க, இல்லை அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க உங்ககிட்ட கோவப்படும்போது உங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? தயவுசெய்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை விட்டாலும் அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடணும்? நம்ம கோவம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. கோபத்தோடு சேர்ந்து வார்த்தைகளும் விடக்கூடாது. கோபத்தோடு இருக்கும் பொழுது செயலும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா மெதுவாக செஞ்சுக்கோங்க. கோபத்தோடு எந்த செயல் செஞ்சாலும் அதனுடைய விளைவு மோசமான விளைவாக இருக்கும். வார்த்தைகளாக இருந்தாலும் அது அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் மூச்சை எல்லோரும் உள்ளே இழுத்து ஆழமாக இழுத்து வெளியே விட சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெளி மூச்சு மட்டும்தான் கவனத்தில் வரணும். என்ன செய்யணும்? வெளி மூச்சு கவனத்தில் இருக்கணும். வெளி மூச்சு என்ன செய்யணும்னா ஆழமாக மெதுவாக என்ன செய்யணும்? ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்ணை திறந்து கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்துக்கிட்டு என்ன செய்யலாம்? ஆழமாக மூச்சை பாருங்கள். ஆழமாக, எந்த அளவுக்கு ஆழமாக மென்மையாக மூச்சை வெளியே விட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் மென்மையாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கணும். மெதுவாக, எந்த அளவுக்கு ஆழமாக மெதுவாக விட முடியுமோ அந்தளவுக்கு ஒரு முறையிலேருந்து ஒரு 5 முறை வரைக்கும் நீங்கள் மூச்சை என்ன செய்யணும்? வெளிவிடுற மூச்சு. அதுக்கடுத்து மெதுவாக உள்ளே போயிடும், அதை கவனிக்க வேண்டாம். அதுக்கடுத்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது என்ன செய்யணும்? நீங்கள் அந்த மூச்சு எந்த அளவுக்கு ஆழமாக மூச்சை வெளியே விட முடியுமோ அந்தளவுக்கு மூச்சை வெளியே என்ன செய்யணும்? வெளியே விடணும். இது 1லேருந்து ஒரு 5 முறை. சின்ன கோபமாக இருந்தால், ரொம்ப கோபமாக இருந்தானா ஒரு 5லேருந்து 7 தடவை என்ன செய்யணும்? நீங்கள் மூச்சை வெளியே விட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் அவங்ககிட்ட பேச்சையோ செயலையோ தொடங்கினா அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ நல்லா கவனித்து என் முன்னாடி செஞ்சு பாருங்கள். கண்ணை திறந்து செய்யலாம். என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மூச்சை உள்ளே போகுது, வெளியே போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சை மெதுவாக என்ன செய்யணும்? ஆழம் மூச்சை வெளியே விடுங்க. அப்படி மூச்சு உள்ளே போகும்போது உள்ளே விட்டுறணும், அதை ஒன்றும் கவனிக்க வேண்டியது. மறுபடியும் மூச்சு வெளியே போகும்போது நல்லா என்ன செய்யணும்? ஆழமாக மூச்சை வெளியே விடுங்க. நல்லா மூச்சை ஆழமாக வெளியே விடணும். இப்படி மூச்சை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கோப உணர்வுகள், அதாவது நீங்கள் கோபப்படும் போது மூச்சு என்ன செய்யும்? தாறுமாறாக போகும். அப்படிங்கும்போது இந்த மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ஆழமாக வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யணும்? அந்த மூச்சினுடைய வேகம்
குறைந்து, இது அறிவியல். மூச்சினுடைய வேகம் குறைஞ்சினா என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அது முழுமையாக குறையும். ஒரு 5 தடவை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, கண்ணை திறந்துக்கிட்டே ஒரு மனிதன் கோபமாக இருக்கும்போது நீ கண்ணை திறந்துக்கிட்டே இது செய்யலாம். புரியுதுங்களா? நல்லா என்ன செய்யணும், ஆழமாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் யாராவது உங்கள் மேலே கோவப்படுறாங்க, இல்லை நீங்கள் அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அவங்க உங்கள் மேலே கோவப்படும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் பதிலுக்கு பதில் நீங்களும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் சொல்கிறேன், மூச்சை என்ன செய்யணும், மெதுவாக என்ன செய்யணும், மெதுவாக ஆழமாக, எந்த அளவுக்கு ஆழமாக மூச்சை வெளியே விடணுமோ என்ன செய்யணும், மூச்சை மெதுவாக ஆழமாக மெதுவாக விடணும். நன்றி.